والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. பாபு ஃபதுலில் இல்ம் என்பதற்கு இந்த ஆயத்தை யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். நேற்று சொன்னோம், ஒரு பாடத்தை தொடங்கும் போது, ஒரு கிதாபை தொடங்கும் போது குர்ஆனுடைய ஆயாத்தை தபர்ருக்கன் இஸ்திஷ்ஹாதன் எடுத்து கூறுவாங்க. இந்த பாபுலையும் 2 ஆயத்து இருக்குது. இந்த 2 ஆயத்தின் மூலமாக இல்முடைய சிறப்பு தெளிவாக தெரிகிறது. முதல் ஆயத் முஜாதலா சூறாவில் இருக்குது. இந்த ஆயத்துக்கு முதல்ல தொடக்கம் இப்படி இருக்கும், மஜ்லிஸில் எப்படி அமரணும், மஜ்லிஸுடைய ஒழுக்கம் என்ன என்பதை பற்றி சொல்லித்தான் யர்ஃபஇல்லாஹு அல்லதீன என்பது வருகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மோமின்களே, இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ், அவைகளிலே சபைகளிலே நகர்ந்து இடம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டால், ஹஃப்ஸஹு இடம் கொடுங்கள். நீங்கள் முதல்ல வந்திருக்கிறீங்க, நல்லா உக்காந்துருக்கிறீங்க தாராளமாக, பின்னால் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லை, நெருங்கி வாங்கோ, பின்னால் வரவங்களுக்கு இடம் கொடுங்க என்று சொல்லப்படுகிறது. எங்கே பார்த்தாலும் எல்லா கூட்டத்திலையும் அல்லாஹ் சொல்கிறான், உடனே செயல்படுங்க. தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ் என்ற அறிவிப்பு வந்தால் ஃபஃப்ஸஹு நகர்ந்து இடம் கொடுங்கள். யஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விசாலத்தை ஏற்படுத்தி தருவான். மற்றவங்களுக்கு உட்காரத்துக்கு விசாலமாக ஆக்கி இடம் கொடுக்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் விசாலம் ஏற்படும். வைதா கீலம் சுது ஃபன் சுது, எழுந்திருங்கள் அல்லது எழுந்திருத்து சென்று விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் ஃபன் சுது எழுந்திருங்கள், எழுந்திருத்து சென்று விடுங்கள். ஒரு மஜ்லிஸுக்கு வந்தோம், வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, விருந்து மஜ்லிஸுக்கு வந்தோம், விருந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம், அங்கேயே உக்காந்து அட்டை அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு
அடுத்த சஃபுக்காரங்க அடுத்த அணிக்காரங்க வந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல் நேரத்தை வீணாக்கக்கூடாது. சாப்பிட்டவங்களாம் எந்திரிச்சிடுங்க, எழுந்திருத்து சென்று விடுங்கள் என்றால் உடனே எந்திரிச்சு செல்லணும். எந்த மஜ்லிஸுக்கு எந்த வேலைக்காக வந்தோமோ அந்த வேலை முடிஞ்ச உடனே அந்த மஜ்லிஸை விட்டு என்ன செஞ்சிடணும், எந்திரிச்சிடணும். இது ஒரு பொருள். முதல்ல வந்து உக்காந்துருக்கிற ஒரு விஐபி வரார், ஒரு பெரிய ஹஜரத் வராங்க, அவங்களுக்கு இடம் வேணும். அந்த மஜ்லிஸை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பாளர், அமீர் சாப் நீங்கள் கொஞ்சம் எந்திரிங்க, ஹஜரத் உட்காரட்டும் என்று சொன்னால் எந்திரிச்சிடுங்க. ஃபன் சுசு, நான் தான் முதல்ல வந்தேன், அவர் பின்னால் வந்தார், நான் எந்திரிக்க முடியாது என்கிற அந்த சட்டம்லாம் அங்கே பேசாதீங்க. உங்களுடைய மஜ்லிஸுடைய பொறுப்புதாரி என்ன சொல்கிறாரோ அவர் பல கோணங்கள்லையும் சந்தித்து யார் யாருக்கு எந்த எந்த இடம் கொடுக்கணும், யார் யாருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் என்பதையெல்லாம் தெரிஞ்சு செயல்படுவார். வைதா கீலன் சுசு ஃபன் சுசு, இது மஜ்லிஸுடைய ஆதாப். எப்படி ஒரு மஜ்லிஸில் நடந்து கொள்ளணும்னு சொல்லி மொதல் ஆதாப் வரவங்களுக்கு இடம் கொடுக்கணும். ரெண்டாவது ஆதாப் சில நேரங்களில் எந்திரிச்சு அவங்கள உட்காந்து வைக்க வேண்டி வரும். ரெண்டுக்குமே தயாராகிருங்க. யர்ஃபா இல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். இந்த ஒழுக்கம் ஆதாபுகளை எல்லாம் பேணி தலைமைக்கு கீழ் பணிந்து நடக்குகின்ற மோமினான மக்களுக்கு, இல்மு கொடுக்கப்பட்டவர்களுக்கு பல தரஜாத்துகளை அல்லாஹ் உயர்த்துவான். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், முதல்ல வந்தவங்கள முதல் சஃபில் உட்காந்துருக்கவங்கள எந்திரா அப்படின்னு கிளப்பி விட்டுட்டு நம்ம உட்காரக்கூடாது. இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. மஜ்லிஸை நடத்தக்கூடிய பொறுப்புதாரிகள் அவங்க வந்து என்ன செய்யணுமோ அதை செய்கிறது வேற. நம்மலாம் உட்காந்துக்கிட்டு எந்திரி இது நாத்தான் உட்காந்து, நீ முதல்ல இங்கே உட்காந்துருக்கிற, முதல்ல வந்தவனை துரத்தலாமா? துரத்தக்கூடாது. இந்த ஆயத்தில் வந்து உன் சுசுன்னு சொன்னால் ஃபன் சுசுன்னு இருக்குது, எந்திரிக்க சொல்லலாம் அப்படின்ட்டு எடுத்துடக்கூடாது. ஏன்டா ஹதீஸுகளில் இருக்குது, லா யுகீமு ரஜுலு ரஜுல மின் மஜ்லிஸிஹி ஃபஜ்லிஸு ஃபீஹி. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை எழுப்பாட்டி விட்டு அவரிடத்தில் இவர் உட்கார கொள்ளக்கூடாதுன்ட்டாங்க. இது தனி மனிதருடைய இது. நிர்வாகிகளுக்கு ஒரு சட்டம், தனி மனிதர்கள் தாங்களாக வந்து உட்காந்து கிடக்கிறவங்கள எந்திரிக்க சொல்லிவிட்டு அந்த இடத்துல உட்காரலாமாண்டா உட்காரக்கூடாது. நீ வரும்போது எங்கே இடம் இருக்குதோ அங்கே உட்காரணும். உட்காந்துட்டு அதுக்கு பின்னால் பொறுப்புதாரிகள் வாங்க, இங்கே முதல்ல வாங்க, இந்த வந்து உட்காருங்க, நாக்காலில் வந்து உட்காருங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அப்போ போகிறது வேறு சைஸ். லா யுகீமு ரஜுலு ரஜுல மின் மஜ்லிஸிஹி ஃபயஜ்லிஸு ஃபீஹி கூடாது. வலாக்கின் தஃபஸ்ஸஹு வதவஸ்ஸஉ, வரவங்களுக்கு இடம் கொடுங்க. இப்படி நீங்கள் இந்த ஆதாபு மஜ்லிஸ் நடந்துக்கிட்டால் இதுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன? இதுதான் இந்த ஆயத். யர்ஃபா இல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும், அந்தஸ்து உயரவங்களுக்கு, பதவி உயரவங்களுக்கு, மதிப்பு உயரவங்களுக்கு. இமாம் புகாருடைய மக்சத் இல்முடைய ஃபதுலை இஸ்பாத் செய்வது. இல்முடைய ஃபதுல் தெரிஞ்சு போச்சு. அதோடு நான் நேற்று சொன்ன மாதிரி ஈமானுக்கு பின்னால் நான் இல்முடைய பாடத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஆயத்துலேயும் ஈமானுக்கு பின்னால் இல்மு கொண்டு வரப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப அழகான முறையில் ஒரு முனாசபத்தை எடுத்து கூறுறாங்க. நேற்று சொன்ன பிமா தாமலூன ஹபீர், இந்த ஆயத்துடைய தொடருடைய கடைசி. இல்மு என்பதற்கு வெறுமனே கற்றுக்கொள்வது நோக்கமல்ல, கற்றதன் பிரகாரம் செயல்படுவது தான். ஆகவே எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இல்மு இருக்குகிறது, அந்த இல்மில் நீங்கள் என்ன அமல் செய்கிறீங்க என்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்.
ஆகவே அமலை கொண்டு தான் உங்களுக்கு உயர்வு இருக்குகிறது. 2வது ஆயத் ரப்பி ஜித்னி இல்மா. இதுலையும் இல்முடைய சிறப்பு தெரிகிறது. சையதுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல் ரப்பி ஜித்னி இல்மா. இத்தனைக்கு அவர்கள் இல்முல் அவ்வலின் இல்முல் ஆஹிரின் கொடுக்கப்பட்டவர்கள். நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்மு எந்த அளவுக்குன்னு சொன்னால், உலகம் தோன்றிய காலத்திலிருந்து உண்டான மனிதர்களுக்கு, உலகம் அழிகின்ற வரை உண்டாக போகின்ற மனிதர்களுக்கு எவ்வளோ இல்மு இருக்கிறதோ அவ்வளோ இல்மு நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி இல்மு கொடுக்கப்பட்டிருந்தும் கூட நபியே இன்னும் இல்மு வேணும் என்று கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்போ எவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஆக இல்முல் அவ்வலீன் வல் ஆஹிரின் கொடுக்கப்பட்ட நபியே ரப்பி ஜித்னி இல்மா என்று ஓதுறாங்கண்டா நாமெல்லாம் கட்டாயத்திலும் கட்டாயம் என்ன செய்யணும்? ஓதியே ஆகணும். மனிதனுடைய உயர்வு இல்மை கொண்டு தான். காசை கொண்டோ பணத்தை கொண்டோ பாரம்பரியத்தை கொண்டோ அல்ல. இல்மு இருந்தால் மௌத்தா போனதுக்கு பின்னாலேயும் 1000 வருஷத்துக்கு பின்னாலேயும் இமாம் புகாரிலாம் எந்த காலத்தில் உள்ளவர், அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் 10 தடவை 15 தடவை இமாம் புகாரி சொல்கிறாங்க. இமாம் புகாரியுடைய தலைப்பு அப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க, இப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன காரணம்? அவர்கிட்ட உண்டான இல்மின் காரணமாக. பனி ஆதம் அஸ் இல்மு யாபது கமால் நாஸ் ஹஷ்மத்தோ ஜாஹோ மாலோ மனால். இது ஃபார்சி கவிதை. இது மனிதன் இல்மை கொண்டு தான் கமாலியத்தை அடைகிறான், பதவியை கொண்டோ பொருளை கொண்டோ பாரம்பரியத்தை கொண்டோ அல்ல. குத்துபா ஆதம்க்கு மிலாஹே இஸ் இல்முசே. ஆதம் அலை இஸ்லாமுக்கு அந்தஸ்து கிடைத்தது எப்படி என்றால் இல்மின் காரணமாகத்தான். அல்லம ஆதம் அல் அஸ்மா. இந்த இல்மை கற்றுக் கொடுத்து தான் மிக டாப்பில் இருந்த வானவர்களை விட அங்கே உயர்த்தி காண்பித்தான். இல்லைண்டா ஹாக்கு கீட்டோ ஹாக்கு பி அலுமத்துனை. வெறும் மண்ணுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? இப்பெல்லாம் மண்ணு. இங்கே இல்மு இருக்குகிறதே, இது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய மாரிஃபத்துடைய இல்மு. அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அல்லாஹ் தாலாவுடைய அந்த மாரிஃபத் அதற்கு இன்திஹாவே இல்லை. அதனால்தான் நபியை பார்த்து ரப்பி ஜித்னி இல்மா. உலக ரீதியில் உண்டான இல்மு இந்த ஆயத்தில் வராது. அல்லாஹ் சம்பந்தமான மாரிஃபத் ஞானம் சம்பந்தமான இல்மு தான் இங்கே நோக்கமாக இருக்கிறது. தர்ஜுமத்துல் பாபு அமைத்த இமாம் புகாரி அவர்கள் எப்போதும் என்ன செய்வாங்க? ஹதீஸெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆதாரமாக. இங்கே ஒரு ஹதீஸையும் கொண்டு வரல. தர்ஜுமத்துல் பாபுல சொன்ன அந்த விஷயத்தோட எர்ஃபைல்லாஹுல்லதீன ஆமனு ரப்பி ஜித்னி இல்மாவோட ஸ்டாப் செஞ்சுக்கிட்டாங்க. என்ன காரணம்னு சொன்னால், அவர்கள் தங்களுடைய கிதாபில் கொண்டு வர்றதுக்கு என்ன ஷர்த்து வச்சுருந்தாங்களோ அந்த ஷர்த்துக்கு உட்பட்டு ஹதீஸ் கிடைக்கல. இல்முடைய சிறப்பை எடுத்து சொல்வதற்கு பிரபல்யமான ஹதீஸ் இருக்கிறது, சஹீஹான ஹதீஸ். மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹ்ஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இல் ஜன்னா. நல்ல ஹதீஸ், முஸ்லிமில் இருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸ் இவருடைய ஷர்த்துக்கு உட்பட்டு வரலை. எனவே தான் வெறும் ஆயத்தை கொண்டு இந்த பாபை போதுமாக்கி கொண்டார்கள். கேள்வி கேட்பாங்க, ஹதீஸ் இல்லையே, வெறும் ஆயத்து தான் இருக்குதுன்னு சொல்லி. நீ சொல்ல வேண்டியது, இமாம் புகாரியுடைய ஷர்த்துக்கு உட்பட்டு சஹீஹான ஹதீஸு அவங்களுக்கு இல்மு சம்பந்தமான ஃபதலை குறிக்கக்கூடிய எதுவுமே
கிடைக்கல. பாபு மன் சுயில இல்மன் வஹுவ முஸ்தகிலுன் ஃபி ஹதீஸிஹி ஃபஅத்தம்மல் ஹதீஸ சும்ம அஜாப சாயில. ஒருவர் இல்மு கேட்கப்பட்டார், ஒரு மசாலா கேட்கப்பட்டார். அவர் ஒரு மஜ்லிஸில் ஹதீஸை சொல்லிக்கொண்டு ஒரு ஈடுபாட்டில் இருக்கிறார். வஹுவ முஸ்தகிலுன் ஃபி ஹதீஸி ஃபஅத்தம்மல் ஹதீஸ, பேச வேண்டிய பேச்சை பயானெல்லாம் முடிச்சுட்டு சும்மா அஜாப சாயில, கேட்ட கேள்விக்கு கேட்பவருக்கு பதில் கொடுத்தாக. பாடம் நடந்துக்கிட்டு இருக்குது, பயான் நடந்துக்கிட்டு இருக்குது. இடையில் புகுந்து ஒருத்தவர் கேள்வி கேட்குறார். கேள்வி கேட்கும்போது உடனே பதில் கொடுக்கணுமா? இல்லை, உடனே பதில் கொடுக்க தேவையில்லை. பேசுகிறத பேசி முடிச்சுட்டு, பயானை முடிச்சுட்டு, பாடத்தை முடிச்சுட்டு, நீ கேட்டல்லப்பா, அதுக்கு இது பதில் என்று சொன்னாலே போதும். மன் சுயில இல்மன் அவருமோ முஸ்தகிலுன் ஃபி ஹதீஸிஹி, தன்னுடைய ஹதீஸில் ஈடுபட்டவராக இருக்க ஒருவர் கேள்வி கேட்கப்பட்டார். ஃபஅத்தம்மல் ஹதீஸ, அவர் ஈடுபட்டிருந்த ஹதீஸை முழுமைப்படுத்திவிட்டு சும்மா அஜாப சாயில, கேள்வி கேட்டவருக்கு பதில் கொடுக்கலாம். பிஹி قال حدثنا محمد بن سنان قال حدثنا فلي قال حدثني إبراهيم بن المنذر قال حدثنا محمد بن فلي قال حدثنا أبي قال حدثني هلال بن علي عن عطاء بن يسار عن أبي هريرة قال بينما النبي صلى الله عليه وسلم في مجلس يحدث القوم. நபி அவர்கள் ஒரு மஜ்லிஸில் மக்களிடத்தில் சிலதை பேசிக்கிட்டு இருந்தாங்க, பயான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. யுஹத்திஸுல் கௌம ஜாஹு ஆராபியுன், நபி இடத்திலே ஒரு ஆராபி வந்தார், ஒரு நாட்டுப்புறத்து அரபி வந்தார். வந்தவர் மத்தஸ்ஸா, கியாமத் எப்போது வரும் என்று கேட்டார். ஃபமதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹத்திஸு, நபி அவர்கள் தங்களுடைய பயானை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஹதீஸை சொல்லிக்கொண்டே சென்று கொண்டு இருக்கிறார்கள். மலா ரசூலுல்லா யுஹத்திஸு, இவருக்கு பதில் கொடுக்கல, இவர் கேட்டதின் பக்கம் கவனமே செலுத்தலை. ஃபகால பாதுல் கௌம் சமிஅ மா கால ஃபகரிஹ, மஜ்லிஸில் இருந்த சில பேர் இப்படி பேசிக்கிட்டாங்க, இவர் கேட்டதெல்லாம் நபிக்கு காதில் வந்துருச்சு, இருந்தாலும் மரியாதை குறைவாக பயான் செஞ்சிட்டு இருக்கும்போது குறுக்கால கேள்வி கேட்டது நபிக்கு பிடிக்கல, எனவே தான் நபி கண்டுக்காமல் போகிறாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசினார் உட்காந்து. எப்படி? ஃபகால பாதுல் கௌம், ஒருத்தர் சொன்னார், சமிஅ மா கால, இந்த ஆராபி கேட்டாரே அது நபி அவருடைய காதில் வந்துச்சு. ஃபகரிஹ மா கால, அவர் கேட்டது நபிக்கு பிடிக்கல. ஃபகால பாதுஹும், இன்னும் சில பேர் சொன்னாங்களாம், லம் நிஸ்மா, இல்லைங்க, நபிக்கு காதில் வந்தால் பதில் சொல்லியிருப்பாங்க, நபி பேசிக்கிட்டு இருக்காங்க, பயான் செஞ்சுட்டு இருக்கும்போது இவர் கேட்டது நபிக்கு காதலே உழுவல. ஹத்தா, கடைசியாக அவர் இப்படி சொல்ல, இவங்க இப்படி சொல்ல, அவங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு நபி ஏன் பதில் சொல்லலை என்பதற்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது, இதா கலா ஹதீஸஹு, நபி அவர்கள் தங்களுடைய பேச்சை முடித்து கொண்ட போது, கால ஐன ஐன சாயில் அனிசா, ஐன உராஹு சாயில் அனிசா,
கியாமத்தை பற்றி கேட்டார். அவர் எங்கேண்டாங்க. இப்போ தான் நான் பயான் செஞ்சுட்டு இருக்கும்போது கியாமத்து எப்போ வரும்னு கேட்டார். அவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டாங்க. இந்த உராகு காட்டம் வந்து அதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த முகமது இப்னு ஃபுலைஹின்ற ஒரு ராவி இருக்கிறார். அவருக்கு தான் இந்த சந்தேகம் வந்துச்சு. ஹதஸனா ஃபுலை ஐன சாயில் அனிசா, நான் இப்படித்தான் நினைக்கிறேன். நபி அவர்கள் வந்து ஐன சாயில் அனிசா என்று கேட்டிருப்பாங்கன்னு. அவர் சொன்னார், ஹா அன்ன யா ரசூலல்லாஹ், இதோ நான் இருக்கிறேன்டார். ஹா அன யா ரசூலல்லாஹ், ஏய் குரான் ஓதலாம் தூங்குனா அவனுக்கு நாஷ்டா காசு பந்து செஞ்சேன், நான் அவனுக்கு என்ன செய்கிறது? நான் தான் சொல்லியிருக்கேன்னா இல்லை, தூக்கம் வந்தா ரசூலல்லாஹ் கால ஃபைதா லுய்யாத்தில் அமானத்து ஃபன்தல்ரிஸா, அமானிதம் நம்பகத்தன்மை வீணடிக்கப்படுமேயானால் கியாமத்தை எதிர்ப்பாருன்னு சொன்னாங்க. கால கைஃப இலாத்துவான்னு கேட்டாய். அமானத் இலாத்து வீணடிக்கப்படுறதுன்னா அது எப்படி? இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுமேயானால் தகுதி இல்லாதவர்களிடத்திலே கியாமத்தை எதிர்பாருங்க. இதான் கியாமத்துடைய அடையாளம். இப்போ முத்தாபாக்கத்துல் ஹதீஸ் கிடச்சி போச்சு. நபி பயான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இடையில புகுந்து ஒருத்தவர் மத்தசான்னு கேள்வி கேட்டார். நபி பதில் சொல்லலை. பயான்லாம் முடிச்சுட்டு கடைசியில் தான் யாரப்பா கேள்வி கேட்டதுன்னு சொல்லி பதில் சொன்னாங்க. இதே ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ் ரிகாக் என்ற ஒரு பாடம் இருக்குது, 961வது பேஜில் அங்கே வரும். சிஹா சித்தாவில் இமாம் புகாரியை தவிர வேறு யாரும் இந்த ஹதீஸை சொல்லலை. புகாரில் மட்டும்தான் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது, வேறு எங்கேயும் வரலை. இப்போ இதுக்கு முந்தி உள்ள பாபுக்கும் இந்த பாபுக்கும் மத்தியில் உண்டான ரபுத்து என்ன? இதுக்கு முந்தி உள்ள பாபுல சிறப்புகளை பற்றி எடுத்து சொன்னாங்க, குர்ஆனுடைய ஆயாத்துகளை கூறி. அப்போ இல்ம கற்றுக்கணும்னு ஆசை வந்துருச்சா? இப்போ இல்ம கற்றுக்கொள்வதற்கு உண்டான தஹசீலுல் இல்முடைய வழி என்ன? முஅல்லிம், முத்தஅல்லிம், ஆசிரியர், மாணவர்கள், கற்பிக்குதல், இதனுடைய முறை என்ன முறையை கையாளணும் என்பது தான் இந்த பாடத்துடைய விஷயமாக இருக்கிறது. இதா லுய்யாத்தில் அமானத், அமானத் வீணாக்கப்படுமேயானால், ஜனங்களெல்லாம் யாரை அமானத்துதார், தியானத்துதார் நம்பியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் நம்பகத்தன்மை அற்று போயிடுவாங்க. நான் இவர் எவ்வளோ நம்பியிருந்தேங்க, டாடா நினச்சி கூட பார்க்கலையே இவர் ஏமாற்றுவாருண்டு. நடக்குதா இல்லையா? நிறைய பேர் சொல்கிறாங்க, ரொம்ப நம்பியிருந்தேன் ஆனால் ஏமாற்றிட்டாரு. இதான் லொய்யாட்டில் அமானத். எங்கே பார்த்தாலும் நடக்குது. அது இதான் இது. நம்ம ஒரு நம்பிக்கை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுருப்போம், சொல்லியிருப்போம், ஒப்படைச்சிருப்போம், கடைசியில் ஏமாற்றிடுவார். இதான் இதா லொய்யாட்டில் அமானத்துன்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, அமானத்தை இலாத்து வீணாக்குறதுன்னா எப்படி? பொதுவாக எந்த பொறுப்புகளாக இருந்தாலும் அந்த பொறுப்புக்குன்னு தகுதி இருக்குதான்னு பார்க்கணும். தகுதி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்.
இப்போ அப்படியெல்லாம் இல்லை. யாருக்கு நிறைய சிபாரிசு இருக்குது, யாருக்கு ரொம்ப பெரிய ஆதரவு இருக்குது, யாருக்கு ரொம்ப ஓட்டு கிடைக்குது, யாருக்கு கொடுத்தா காசு கிடைக்கும், இப்படி தான் பார்க்குறாங்க. இன்று ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி, வாக்குரிமைன்னு சொல்லி, பெரிய பெரிய படித்த நபர்கள், கெட்டிக்கார நபர்கள், 25 வருஷம் அனுபவம் உள்ளவங்கள்லாம் ஓட்டு போடாமல் தோற்று போயிடுறான் தேர்தலில். சும்மா ஓப்பலாஸ் ஒன்றும் இல்லை. நேற்று தான் காலேஜ்லேயும் படிச்சுட்டு வந்திருப்பான், பட்டதாரியாக இருப்பான். இன்றைக்கி அவனுக்கு கட்சியில் வேட்பாளரை வச்சுருப்பாங்க, ஜெகஜோதியாக வெற்றி பெற்றிருப்பார். ஒன்றுமே தெரியாதவர். எல்லாம் இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹலிஹி நடக்குது உலகத்தில் எங்கே பார்த்தாலும். இது சிபாரிசு உலகமாக போயிடுச்சு. தகுதியற்ற நபர்களுக்கு பொறுப்புகளை கொடுப்பது. அப்போ முஸ்தஹக் கைர முஸ்தஹக் என்ற அந்த நிலையெல்லாம் தாண்டி வேண்டியவங்க வேண்டாதவங்க, பணக்காரங்க ஏழை, இவருக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது, சப்போர்ட் இல்லை, இவருக்கு பொறுப்பு கொடுத்தா நம்ம பயன் அடையலாம், இந்த கோணத்தில் தான் உலகம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, நபி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கானத் உமராவுக்கும் ஹியாரக்கும் வஅக்னியாவுக்கும் சம்ஹாக்கும் வ உமூருக்கும் ஷூரா பைனக்கும். உங்களுடைய தலைவர்கள் சிறந்தவர்களாக இருந்தால் உங்களிலேயே, உங்களுடைய பணக்காரர்கள் தாராள மனமுடையவர்களாக இருந்தால், உங்களுடைய விஷயங்களெல்லாம் கலந்து ஆலோசிக்கப்பட்டு முடிவு செய்யப்படக்கூடியதாக இருந்தால் ஃபலஹருல் அருளை ஹைருன் லக்கும் மின் பத்னியா, பூமிக்கு மேலே வாழ்வது உங்களுக்கு நல்லதுன்ட்டாங்க, கபூரில் வாழ்வதை விட. அடுத்து இதா கானத் உம்ராவுக்கும் ஷிராரக்கும் அக்னியாவுக்கும் புகலாவுக்கும் உமூருக்கும் இலா நிசாயிக்கும் ஃபபதனுல் அருளி ஹைருன் லக்கும் மின் லஹரிஹா. தலைவர்கள்லாம் ரொம்ப மோசமானவங்களாக ஆயிட்டாங்க, காலி பயல்கள் ரவுடிகள்லாம் தலைவராக ஆயிட்டாங்க, பணக்காரங்கள்லாம் 1ஆம் நம்பர் கஞ்சனாக இருக்கிறானோ, ஒரு பைசா வெளியே வரமாட்டாங்குது ஜோப்புலேருந்து. விஷயங்களெல்லாம் அதிகாரங்களெல்லாம் பெண்களிடத்தில் இருக்குது. ஆம்பளை சுதந்திரமாக செயல்பட முடியல, வீட்டில் கேட்டு சொல்கிறேன், பொண்டாட்டிகிட்ட கேட்டு சொல்கிறேன், கேட்காம சொன்னால் பெரிய சண்டை வரம் போட்டிருக்கு என்கிற அமைப்புகள் இருக்குமே. ஆனால் பத்தனுல் அருளி ஹைருன் லக்கும் மின் லஹரிஹா. இங்கே என்ன கருத்து? உலகத்தில் வாழ்வதை விட மௌத்தா போயிடுறது சிறப்பிற்குரியதுன்னு சொன்னாங்க. எவ்வளோ சீக்கிரமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் ஹயாத்து போகுதோ அவ்வளோ நல்லதுன்றாங்க. அப்போ இந்த ஹதீஸிலே நாம் என்ன தெரிகிறோம்? முத்தாலிம்கள், மாணவர்கள், உஸ்தாதுகள் வேறு எதிலாவது ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது அல்லது முத்தாலா செய்து கொண்டிருக்கும்போது இடையில புகுந்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்கக்கூடாது. உட்கார்ந்து எப்போ கிதாபை மூடுவாங்க, முத்தாலா மூடுவாங்க, எப்போ பாடத்தை முடிப்பாங்க, முடிச்சதுக்கு பின்னால் கேட்கலாம் என்கிற ஆதாபை கற்றுக்கணும். இதுலேயும் தெரிகிறது. பயான் செய்து கொண்டிருக்கும்போது குறுக்கு கேள்வி, பாடங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது குறுக்கு கேள்வி, இதெல்லாம் கூடாது. ரெண்டாவது, யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா உடனே பதில் கொடுக்கணும் என்பது கட்டாயம் இல்லை. நீ ஒரு ஆலிமாக இருக்கிற, உஸ்தாதாக இருக்கிற, மாலிமாக இருக்கிற, பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க, மாணவர்கள் கேள்வி கேட்குறாங்க,
உடனே பதில் கொடுக்கணுமாண்டா அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். உடனே பதில் கொடுக்கணும் என்பது கட்டாயம் அல்ல. உடனே பதில் கொடுக்காமல் இருக்கிறது பெருமையின் அடையாளமும் அல்ல, இல்மை மறைத்ததாகவும் ஆகாது. சில நேரங்களில் கட்டாயம் இந்த நிமிஷமே பதில் கொடுத்தாகணுங்கிற மாதிரி கேள்வி இருந்தால் கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும். எல்லா கேள்வியும் ஒன்றா பார்க்கக்கூடாது. இது அவசர கேள்வியா, நிதான கேள்வியா? அவசர கேள்வியாக இருந்தால் உடனே என்ன செய்யணும்? பதில் கொடுக்கணும். ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு, ஃபோன் செய்கிறாரு, அதில் நான் இப்போ மினாவில் இருக்கிறேன், கல் எறிய போகிறேன், கல் எறியும் போது இந்த பிரச்சனை வந்துச்சு, என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த 2-3 நிமிஷத்தில் அவருக்கு தெரியணும். அது நாளைக்கு சொல்கிறேன், இன்னும் இங்கே நாளைக்கு சொல்கிறேன், என்ன அவர் எங்கே மினாவில் முதல் இதுக்கு போயிடுவார். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட நேரங்களில் ஃபோனை எடுத்துட்டோம், நம்ம எடுக்கக்கூடாது, எடுத்துட்டோம், நான் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன், அரை மணி நேரம் சென்று சொல்கிறேன்னு கூட சொல்லக்கூடாது. உடனே பதில் சொல்லணும். இல்லை தெரியலையா, பச்சையாசம் எனக்கு தெரியலைங்க சார், நீங்கள் அந்த ஹஜரத்திட்ட கேளுங்க, பெரிய ஹஜரத்திட்ட கேளுங்க அப்படின்னு கை காட்டி விட்டுறணும். அவசர கேள்விகளுக்கு உடனே பதில் கொடுக்கணும். இல்லை பரவாயில்லை, இப்போ சொன்னாலும் பரவாயில்லை, அப்போ சொன்னாலும் பரவாயில்லைங்கிற கேள்விக்கு நம்முடைய இஷ்டத்தில் உள்ளதாக இருக்கிறது. பொருத்தமான கேள்வி கேட்கணும், பொருத்தமில்லாத கேள்விகளே கேட்கக்கூடாது. மௌலானா நானூத்தவி, காசிம் நானூத்தவி, தேவபந்துடைய இஸ்தாபகர் நிறுவனரில் ஒருத்தவங்க. ஒரு ஹாதிம் கேட்டாராம், ஜனங்கள்லாம் பெரிய மனிதர்கள்ட்ட பக்கத்தில், அவங்க கபருக்கு பக்கத்தில் தங்களை அடங்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்களே, இதுக்கு தாங்க என்ன சொல்கிறீங்க? பக்கத்தில் அடங்கினா இவங்களுக்கு கபர் வேதனை இல்லாமல் போயிடுமோ, அல்லது ராகத்து கிடைக்குமா? அவங்க அமலை கொண்டு தானங்க அவங்களும் காமாற்றப்படுவாங்க. அவுலியாவுக்கு பக்கத்தில் அடங்கினா என்ன, ஹதரத்துக்கு பக்கத்தில் அடங்கினா என்ன? சாதாரணமான அந்த முறையில் கேட்குறாரு. லோக் புசுரகோं की कब्र के पास दफन होना क्यों पसंद करते हैं? பெரிய மனிதர்கள் அடங்கி இருக்கிற பாதையில் நம்ம அடக்கப்படணும்னு சொல்லி ஏன் விரும்புகிறாங்க? அப்படியே கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தாங்களாம். அது சொல்ல ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. கடைசியில் அந்த ஹாதிம் என்ன செஞ்சாராம், ஹதரத்துக்கு விசிறி எடுத்து விசிறினாராம். ரொம்ப வேர்வையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி. ஏக் ரோஸ் ஹாதிம் பங்கா ஜல் ரஹா தா. ஹதரத்து கேட்டாங்க, யாருக்கு நீ விசிறன்னு கேட்டாங்க. நீ யாருக்கு விசிற? தங்களுக்கு தான் விசிறேன். என் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்களா அவங்களுக்கெல்லாம் எனக்கு நீ விசிறும்போது காற்று அடிக்குதா இல்லையாண்டாங்களாம். அடிக்காதா? அடிக்குது. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வரக்கூடிய ரஹமத்தில் ஏதாவது ஒரு சொட்டுக்கிட்டு நமக்கு வந்தால் நல்லா இருக்குமேங்கிற அந்த ஆர்வத்தில் சொல்லுவாங்கப்பா அப்படின்னாங்க. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து எப்போ சொன்னால் ரேசாக புரியும் என்பதை நேரத்தை சொல்லி எனக்கு விசிறும்போது ஒரு 5-6 பேருக்கு சேர்த்து காதல் உள்ளது என் பக்கத்தில் இருக்கிறதுனால. ஆகவே பெரிய மனிதர்கள் அடங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கபரு நூறானியத்தினால ரஹமத்தினால் இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் ஒரு சொட்டாவது ஒரு வாசனையாவது அடிக்கும்ல, அதை விரும்பலான்னு சொன்னாங்க. நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது எப்படி இருந்தாலும், தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, எப்படி? பூவோடு சேர்ந்திருந்த நாரும் மணக்கும். சுஹான் அல்லாஹ் பிஹம்திஹி சுஹானக அல்லாஹும்ம பிஹம்தி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த
அஸ்தாகஃபிருக்க.